சேஞ்ச் யுவர் லைஃப் பை சேஞ்சிங் யுவர் பிரெயின். நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, பட் உங்களால் பெருசாக எந்த சேஞ்சஸும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியலன்னா தென் திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பிஃபோர் கெட்டிங் இன் டு திஸ் வீடியோ, லெட்ஸ் ஹேவ் an intro. மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன? டு கீப் இட் சிம்பிள், இட் இஸ் அ ஜேர்னி ஆஃப் சேஞ்ச். ஆனால் உண்மையாகவே அந்த சேஞ்ச் எப்போ நடக்கும், என்ன பண்ணால் நடக்கும், இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கலாம். வெல், த ஆன்சர் இஸ் உங்கள் பர்சனாலிட்டியை நீங்கள் மாற்றினா தான் உங்கள் பர்சனல் ரியாலிட்டி மாறும். 95% ஆஃப் who we are is just a program. வாட் இட் மீன்ஸ், நம்ம திங்கிங், ஆக்ஷன்ஸ், ஃபீலிங்ஸ் இது எல்லாமே ஒரு ப்ரோக்ராம் தான். அண்ட் த வே யூ திங்க், ஆக்ட் அண்ட் ஃபீல் வில் கிரியேட் யுவர் பர்சனாலிட்டி. ஸோ உங்கள் பர்சனாலிட்டியை மாற்றணும்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ப்ரோக்ராமை விட்டு வெளியே வரணும். பட் எப்படி அந்த ப்ரோக்ராம்லேருந்து வெளியே வருது? லெட் மீ எக்ஸ்பிளைன். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் காலையில் எழுந்த உடனே பாஸ்ட்டை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. தென் ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க, காஃபி ஆர் டீ குடிப்பாங்க. தென் தே வில் டேக் அ ஷவர், கெட் ரெஸ்ட் அண்ட் காலேஜ், ஸ்கூல் ஆர் ஆஃபீஸ்க்கு டெய்லி போகிற சேம் ரூட்டில் கிளம்பி போவாங்க. ஆல் ஆஃப் திஸ் இஸ் அ ப்ரோக்ராம். ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் இது எல்லாமே. கான்ஷியஸாக நம்ம எந்த எஃபர்ட்டுமே போட வேண்டியதில்லை, பிகாஸ் அந்த ஹேபிட்ஸ் எல்லாமே அன்கான்ஷியஸ். ஸோ உங்கள் பர்சனாலிட்டியை மாற்றணும்னா யூ நீட் டு பிகம் கான்ஷியஸ் ஆஃப் தோஸ் அன்கான்ஷியஸ் ஸ்டேட். உங்கள் ஹேபிட்ஸில் சேஞ்சஸ் கொண்டு வாங்க. காலையில் எழுந்த உடனே மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக பாஸ்ட்டை பற்றி யோசிக்கும், பட் அதை நீங்கள் கான்ஷியஸாக ப்ரெசன்ட் மொமெண்ட்க்கு புல் பேக் பண்ணுங்கள். எழுந்த உடனே ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் டூ சம்திங் டிஃப்ரெண்ட்லி. மேபி நீங்கள் தூங்கின பெட்ஷீட்டை மடித்து வைக்கிறதா கூட இருக்கலாம். லைக் தட் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் பண்ணுங்கள். டெய்லி ஹாட் வாட்டரில் குளிப்பிங்கன்னா டேக் கோல்ட் ஷவர். இந்த மாதிரி ப்ரோக்ராம்டு திங்ஸை விட்டு வெளியே வாங்க. கண்டிப்பாக உங்கள் மைண்டு திருப்பி அன்கான்ஷியஸ் ஆகும், பட் அதை நினச்சி வருத்தப்பட வேணாம். நீங்கள் அன்கான்ஷியஸ் ஆகுறீங்கன்றதை கான்ஷியஸாக ரியலைஸ் பண்ணாலே அது சக்ஸஸ் தான். இது ஒரு ட்ரையல் அண்ட் எரர் ப்ராசஸ் தான். யூ ஹேவ் டு கீப் டூயிங் இட் டெய்லி. நம்மளோட ஹேபிட்ஸ், பர்செப்ஷன்ஸ், பிலீஃப் இது எல்லாத்துக்குமே சர்டன் டைப் ஆஃப் நியூரல் பாத்வேஸ் நம்ம பிரெயினில் இருக்கும். ஸோ நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை டெய்லி ரிப்பீட் பண்ணும்போது யூ ஸ்டார்ட் டு ப்ரொடியூஸ் நியூ நியூரல் பாத்வேஸ் இன் யுவர் பிரெயின். அண்ட் இதை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தொடர்ந்து பண்ணும்போது இட் பிகம்ஸ் யுவர் நேச்சுரல் ஸ்டேட் ஆர் லைக் அ நியூ ப்ரோக்ராம். இப்போ நீங்கள் ஒரு நியூ பர்சனாலிட்டியாக மாறிட்டீங்க. பட் வாட்ஸ் த கனெக்ஷன் பிட்வீன் மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் பர்சனாலிட்டி? கண்டிப்பாக நீங்கள் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ஜேர்னியில் நிறைய ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க த்ரூ வீடியோஸ் ஆர் புக்ஸ். நிறைய பேர் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் சொல்லியிருப்பாங்க. ஆனால் எல்லாருமே காமனாக சொல்கிற ஒரு விஷயம், ஃபீல் இட் அஸ் ஆல்ரெடி டன். அதாவது உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் ஆல்ரெடி அக்கம்ப்ளிஷ் ஆனதாக ஃபீல் பண்ண சொல்லுவாங்க. ஏன் இதை சொல்கிறாங்கன்னு எப்போயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? த ரீசன் இஸ், லெட்ஸ் சே நீங்கள் ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. வென் யூ ஆக்சுவலி ஃபீல் த எமோஷன் ஆஃப் லவ், நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற பர்சன் உங்கள் கூட இருக்கும் போது தான் யூ கேன் ஃபீல் இட்ல. இதுக்கு பேர் தான் காஸ் அண்ட் எஃபெக்ட். விச் மீன்ஸ் ஒரு விஷயத்தை நம்ம ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆனால் ஒரு சர்டன் சுச்சுவேஷனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் நம்ம அதை ஃபீல் பண்ணுறோம். ஸோ நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற பர்சன் தான் காஸ் அண்ட் நீங்கள் ஃபீல் பண்ணுற எமோஷன் தான் எஃபெக்ட். ஆனால் த ரியல் ட்ரூத் இஸ், நம்மளோட இன்னர் ஸ்டேட்டை மாற்றாமல் நமக்கு வெளியே மாற்றத்தை எதிர்பார்க்கும் போது கண்டிப்பாக எதுவுமே மாறாது. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, as long as you thinking the same way, the same thoughts lead to the same choice, which leads to the same behavior, which creates same experience, and it produces same emotion, and the same emotion leads to the same thought. அப்போ என்ன ஆகும்? நீங்கள் திருப்பி அதே பர்சனாலிட்டியாக தான் இருப்பீங்க. இங்கே தான் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக். அவங்க சேம் ஓல்ட் வே ஆஃப் திங்கிங்கில் இருக்கும்போது தே ஆக்ட் அண்ட் ஃபீல் இன் அ சேம் வே. நான் முன்னாடி சொன்ன மாதிரி த வே யூ திங்க், ஆக்ட் அண்ட் ஃபீல் உங்கள் பர்சனாலிட்டியை கிரியேட் பண்ணும். ஸோ நல்லா லிசன் பண்ணுங்கள். நீங்கள் சேம் பர்சனாலிட்டியாகவே இருக்கீங்க, ஆனால் டிஃப்ரெண்ட் பர்சனல் ரியாலிட்டியை எதிர்பார்க்குறீங்க. யோசிச்சு பாருங்கள், இஸ் இட் பாசிபிள் டு மேனிஃபெஸ்ட்? அதுக்காக தான் தே டோல்ட் யூ தட் உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் ஆல்ரெடி அக்கம்ப்ளிஷ் ஆனதாக ஃபீல் பண்ணணும்னு. இந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணும்போது யூ நோ லாங்கர் வெயிட்டிங் ஃபார் எ காஸ் டு ப்ரொடியூஸ் த எஃபெக்ட். இங்கே நீங்களே கிரியேட் பண்ணுறீங்க, விச் மீன்ஸ் யூ ஆர் காசிங் அன் எஃபெக்ட். காசிங் அண்ட் எஃபெக்ட்னா ப்ரீவியஸாக பார்த்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கோங்க. நீங்கள் ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கன்னா டோன்ட் வெயிட் ஃபார் த ரிசல்ட் டு ஃபீல் த லவ். உங்களுக்குள்ளே என்ன இருக்கோ அதை தான் நீங்கள் வெளியே அனுபவிப்பீங்க. ஸோ இஃப் யூ ஆர் திங்கிங் இன் லேக் அண்ட் செப்பரேஷன்னா நீங்கள் வெளியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறதும் அதுதான். ஸோ ஃபீல் த லவ். ஏன்னா த மொமெண்ட் யூ ஃபீல் த லவ் யூ ஆர் காசிங் அண்ட் எஃபெக்ட். தென் உங்கள் லைஃப்பில் சேஞ்சஸ் அப்பியர் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க. பிகாஸ் நீங்கள் அந்த பழைய பர்சனாலிட்டியிலேருந்து வெளியே வந்துட்டீங்க. நவ் யூ ஆர் திங்கிங், ஆக்டிங் அண்ட் ஃபீலிங் இன் அ டிஃப்ரெண்ட் வே. ஸோ உங்கள் பர்சனாலிட்டி மாறுது, ஆஸ் வெல் அஸ் பர்சனல் ரியாலிட்டியும் மாறுது. This is how you manifest. That's it for today's video. I believe இப்போ உங்களுக்கு எப்படி உங்களோட மேனிஃபெஸ்டேஷனை அட்ராக்ட் பண்ணுறதுன்னு புரிஞ்சிருக்கும். The only way to change your life is to change yourself. See you soon in the next interesting video. Thank you.